2026 களம் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு புதிய களமாக இருக்கும். அதாவது எம்ஜிஆர் வருகையின் போது எப்படி ஒரு தேர்தல் களத்தில் ஒரு பிரளயம் ஏற்பட்டதோ அதுபோல இந்த காலகட்டத்தில் ஒரு பிரளயம் நிச்சயமாக உண்டு. விஜய் நடிப்பார். நாடாளுவதற்கு வாய்ப்பு இருக்கா? நாடாளுவதற்கான வாய்ப்பு, அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு மெஜாரிட்டியோடு அவர் ஆட்சி அமைப்பதற்கான அமைப்புகள் இல்லை. வாய்ப்புகள் உண்டு. விஜய் கூட்டணியை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் பிப்ரவரி மாசத்துக்கு பிறகு நம்ம எதிர்பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, இது கேள்வி யுத்தம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நான் உங்கள் பிரவீன் பிலிப். 2026 தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் யார் யாருடன் கூட்டணி அமைப்பார்கள், எந்த கூட்டணி வெற்றிக்கான கூட்டணி என்பதான கேள்விகள் எழுந்திருக்கிற நிலையில் பிரபல ஜோதிடர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. 2026 புதிய ஆட்சி அமையுமா? ஏற்கனவே ஆட்சி படத்தை அலங்கரிப்பவர்களை மீண்டும் ஆட்சியை அலங்கரிப்பார்களா? அல்லது விஜயின் அரசியல் பிரவேசம் சூடுபிடிக்குமா? இப்படியான கேள்விகள் தொக்கி நிற்கின்றன. எது நடக்கிறது, எப்படி நடக்கிறது, கட்டங்கள் பாடங்களை தருமா என்பதான கேள்விகளோடு பிரபல ஜோதிடர் பி நாராயணன் நம்மளோடு இருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு நிறைய இருக்கு. வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இந்த 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும்? உங்களுடைய ஜோதிடம் என்ன சொல்கிறது? 2026 களம் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு புதிய களமாக இருக்கும். அதாவது எம்ஜிஆர் வருகையின் போது எப்படி ஒரு தேர்தல் களத்தில் ஒரு பிரளயம் ஏற்பட்டதோ அதுபோல இந்த காலகட்டத்தில் ஒரு பிரளயம் நிச்சயமாக உண்டு. அப்படி என்றால் எம்ஜிஆர் போன்று நடிகர் தான் நாடாளுவார்களா? நடிகர்கள் நாடாளுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நடிகர் என்றால் விஜய் நடிப்பது. இப்போ நீங்க கேட்கக்கூடிய அர்த்தம் எனக்கு புரியுது. அதாவது புதுசா அரசியல் பிரவேசம் செய்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிப்பார்களா அப்படிங்கிற கோணத்துல நீங்க கேள்வியை முன்வைக்கிறீங்க. அதாவது விஜயனுடைய ஜாதகம் நம்ம ஏற்கனவே பல டிவிகள்ல நம்ம சொல்லியிருக்கிறோம். விஜயனுடைய ஜாதக அமைப்புகளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் நிறையா. இருந்த போதிலும் இப்போ நீங்க கேட்கறதுனால விஜய்க்கு வந்தீங்கன்னா கடகராசி பூச நட்சத்திரம். கடகராசி பூச நட்சத்திரம் இப்போ அவருக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசை பாத்தீங்கன்னா சுக்கிர திசை. இந்த சுக்கிர திசை அவருக்கு சுக்கிரன் ஆட்சி கன்னி லக்னம். அப்ப இந்த கடக ராசியை பொறுத்த மட்டும் சுக்கிரன் இப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமாவில் அவர் மேற்கொண்டு பிரபலத்தை காணுவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் உருவாகும். ஆனா சினிமால இனிமேல் நடிக்க மாட்டேன், நான் ஜனநாயக படம் தான் என்னுடைய கடைசி படம் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமாவில் நல்ல உச்ச புகழில் இருக்கக்கூடிய நேரத்துல நிறைய நடிகர்கள் சினிமால புகழ்ல இருக்கும்போதே காணாம போனவங்க நிறைய பேர் உண்டு. அது யாரெல்லாம் கேட்டீங்கன்னா, மோகன், ராமராஜன், இப்படி 2 பேரும் இப்ப துருவங்கள் இவங்க எல்லாமே நல்ல டாப் பீக்ல இருக்கும்போது தான் வெளியில போனாங்க. ஏன்னா வடிவேல கூட சொல்லலாம், அவரும் சினிமால டாப்ல இருக்கும்போது தான் போனாரு. அது மாதிரி விஜயும் தன் வாயால ஏன் அதை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுதுன்னா, எப்பவுமே கேது அப்படின்னாலே கட் பண்றது, ஒரு விஷயத்த கட் பண்றதுதான் கேது. நல்லா இருந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு கட் பண்றது. அது மாதிரி விஷயங்கள் என்ன, சுக்கிரனும் கேதுவும் இணைஞ்சு அவருக்கு சுக்கிரனுடைய வீட்டுல இருக்குது, ரிஷபத்துல இருக்குது. ஆகையனால நல்ல உச்ச புகழ்ல இருக்கும்போது அவர் வாயாலே அந்த விஷயம் வந்திருக்குது. ஆன போதும் இந்த தேர்தலுக்கு பிறகும் விஜய் நடிப்பார். நாடாளுவதற்கு வாய்ப்பு இருக்கா? நாடாளுவதற்கான வாய்ப்பு, அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு மெஜாரிட்டியோடு அவர் ஆட்சி அமைப்பதற்கான அமைப்புகள் இல்லை. 2026 விஜய்க்கான வாய்ப்பு தளம் எப்படி இருக்கு? 2026 விஜயின் மூலியமாக ஒரு கட்சி அரியணையில் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படியானால் விஜய் கூட்டணி அமைப்பதற்கான சூழல் ஏற்படுமா? வாய்ப்புகள் உண்டு. விஜய் கூட்டணியை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் பிப்ரவரி மாசத்துக்கு பிறகு நம்ம எதிர்பார்க்கலாம். பிப்ரவரினா வருகின்ற பிப்ரவரி, அதாவது 15ஆம் தேதிக்கு மேல கூட்டணி அமைப்பதற்கான விஜய் கூட்டணி வைப்பார். விஜய் கண்டிப்பா யாருடன் கூட்டணி வைப்பார்? விஜய் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் 3 களமாக இப்ப தற்சமயமா அவர் யோசிச்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கு ஏன் அந்த கன்ஃபியூஸ்ல இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவருக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சுக்கிர தசையில் குரு புத்தி. இந்த குருவானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கன்னி லக்னத்திற்கு 7க்குரியவர், பாதகாதிபதி, மாரகாதிபதி, எதிரிகளுடைய தன்மை கொடுக்கக்கூடியவர். எதிர்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திலேயே அவருடைய ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் குரு ஜென்மத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இப்ப குருவினுடைய பயிற்சி அதிச்சார பயிற்சி அடைஞ்சு மறுபடியும் மிதுனத்துல போய் உட்கார்ந்து இருக்குது, அதாவது கடகத்திற்கு 12ஆவது வீட்டுல. அப்ப என்னன்னா, ஒரு குழப்பமான ஒரு மனநிலையிலையும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலும் தான் இப்ப அவரை கொண்டு பயணிச்சுட்டு இருப்பாரு. இந்த குழப்பமான சூழ்நிலைகள் எப்போ முடிவுக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி மாசம் 17ஆம் தேதிக்கு மேல ஒரு முடிவுக்கு வந்துடும். இதுதான் நம்ம அரசியல் களம், இப்படிதான் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய அளவிற்கு ஒருத்தர் மூலியமாக அவருக்கு சொல்லப்பட்டு அதன் மூலயமாக பயணிப்பார்.
5 ஆண்டு கால ஆட்சி நல்லாட்சி தந்திருக்கிறார்கள், திராவிட மாடல் ஆட்சி. நாங்கள் மீண்டும் 200க்கும் மேற்பட்ட இடங்களை பிடிப்போம் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்க திமுக மீண்டும் ஆட்சி அமையுமா? திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குமா அமைக்காதா அப்படிங்கறத பத்தி சொல்றதை விட தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கட்சி தலைவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்துதான் அந்த கட்சி ஆட்சிக்கு வருமா வராதா அப்படிங்கிற நிர்பந்தம். 2026ல ஸ்டாலினுக்கு எப்படி இருக்கு கட்டம்? 2026ல பொறுத்த மட்டும் ஸ்டாலின் அவருக்கு வந்து சிம்ம ராசி, பூரம் நட்சத்திரம், சிம்ம லக்னம். இப்ப அஷ்டமாதிபதி, அதாவது அவருக்கு வந்து இப்ப அஷ்டமத்துல சனி, 8ஆம் இடத்தில் சனி. அப்ப இந்த நேரத்துல அவருக்கு எது மாதிரி விஷயங்கள் போக்கஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும்னு பாத்தீங்கன்னா, உடல் நலம். முழுக்க முழுக்க அவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துலதான் அவர் போக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அது மட்டும் இல்லாம 7ஆம் இடம் என்பது தன்னுடன் கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள். அந்த 7ஆம் இடத்தில் தற்சமயமாக பயணித்துக் கொண்டிருப்பவர் ராகு பகவான். அந்த ராகு பகவான் 7ஆம் வீட்டில் பயணித்தாலே அங்க குழப்பமும் ஒரு முடிவு பண்ண முடியாத ஒரு நிலையும், நம்ம யாரை நம்பி கால் வைக்கிறோமோ அவங்க நம்மளை கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உண்டாகும். அப்படியானா திமுக கூட்டணியில சலசலப்பு ஏற்படும், வெளியே வருவாங்க. கண்டிப்பாக ஏற்படும். எந்த கட்சி வெளியே வரும் நேரம் கணிக்க முடியுமா? ஜாதியையும் மதத்தையும் அடிப்படையாக வைத்து இயங்கக்கூடிய கட்சிகள் வெளியே வரும். பெரும்பாலான கட்சிகள் ஜாதிகளும் மதங்களை வைத்து தானே அரசியல் செய்கிறது. எந்த கட்சி என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? திமுகவில் அதிகப்படியான கூட்டணி செக்டர்ல இருக்கக்கூடியது அப்படித்தானே. பொதுவாக எல்லா ஜாதிகளையும் எல்லா கட்சியும் இருக்கிறது. எல்லா கட்சியும் நம்ம சொல்லிட முடியாது. இப்ப வந்து ஏடிஎம்கே டிஎம்கே கம்பேர் பண்ணீங்கன்னா அதிகப்படியான ஜாதி கூட்டமைப்பு பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருக்கும். ஜாதி அடிப்படை மத அடிப்படையில் உள்ளது. ஏடிஎம்கே வந்து தங்களை ஒரு நிலைப்படி பார்க்கும்போது ஒரு இந்து சார்ந்த கட்சிகள் மாதிரியே காமிச்சுக்கிறாங்க. இப்ப பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க, அதை வச்சே மக்கள் முடிவு பண்ணிக்கிறாங்க. ஆனா பன்முகத்தன்மையோடு இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா திராவிட கழகம் தான். அப்ப அதுல வந்து ஜாதியை முன்னிலைப்படுத்தி பேசக்கூடிய கட்சிகள், மதத்தை முன்னிலைப்படுத்தி பேசக்கூடிய கட்சிகள், அவங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படியானால் திமுக கூட்டணியில இருந்து சில கட்சிகள் வெளியேறுவாங்க. திமுக அது பலமா பலவீனமா? பலகீனம் தானே. ஒரு கூட்டணி ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பிரச்சனைக்காக போகும்போது அதுல ஒரு 5 பேர் போயிட்டாங்கன்னா 5 பேர் இருக்கும்போது அது பலம் குறைய தானே செய்யும். அப்படி என்றால் திமுக அடுத்து முதலமைச்சராக மு க ஸ்டாலின் வர முடியாதா? அப்படி தீர்மானமா நான் சொல்ல வரல. இப்போதைக்கு திமுகவினுடைய ஜாதக கட்டமைப்பை பார்க்கும் பொழுதும், அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜாதக சூழ்நிலையை பார்க்கும் பொழுதும், பொதுவா ஒரு கட்சினா இப்ப முதலமைச்சர் அவருடைய ஜாதகத்தை வச்சுதான் நம்ம முன்னிலைப்படுத்தி சொல்றோம். அவர் ஜாதகம் தற்சமயமாக ஒரு பலம் குறைவாகத்தான் இருக்குது. இடங்களை சார்ந்து 2026ல் திரு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராய் வருவாரா? வர வாய்ப்பு கம்மிதான், வாய்ப்பு குறைவு. அப்படியானால் யார் வருவார்? அப்படின்னா யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இன்னும் கூட்டணி யாரும் அறிவிக்கல, தேர்தல் டேட் அறிவிக்கல. ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் தமிழக தேர்தல் களம் இன்றளவுக்கும் இருக்குது. இதையெல்லாம் முன்கூட்டியே கணிப்பதுதான் ஜோதிடம். அதை நீங்கள் ஜோதிடத்திலே கணித்து சொல்ல முடியும். நீங்கள் இப்ப நிறைய வாய்ப்பு இருக்கு. பூ மூலமாக சில விஷயங்களை வைத்திருக்கிறீர்கள், கட்டங்கள் மூலமாக சில நகர்வுகளை நகர்கிறீர்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் உங்கள் ஜோதிடர் இருக்கு. இப்போ ஒரு 3 மாசம் கட்டம் என்ன சொல்கிறது? இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம இவர் தான் ஆட்சி அமைப்பார் அப்படிங்கறத தெளிவா நம்ம சொல்லியிருக்கோம். அது எதன் அடிப்படையில சொல்லியிருக்கோம்னா, இப்படி இந்த கூட்டணிகள் உடைந்தாலும் பலம் குறைந்தாலும் அந்த கட்சி தலைவர்களுடைய ஜாதகத்தில் யார் ஜாதகம் சற்று பலமாக இருக்கிறது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி நம்ம இவர் தான் முதலமைச்சர் வருவாங்கிற போன சேனல்ல நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இப்பொழுது தெளிவுபடுத்துறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்து விஜய் கூட்டணி யாருடன் அமைப்பார் அப்படிங்கிறத வச்சு எல்லா கட்சிகளும் உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விஜயை வச்சுதான் விஜய் வந்து ஒரு வகையில குழப்புறாருன்னு கூட சொல்லலாம். தமிழக அரசியலை விஜய் குழப்புகிறார் அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லலாம். ஏன்னா அவர் கூட்டணி அமைக்கிறத வச்சுதான் மத்த கட்சிகள் கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற நிலைமையில திமுகவே இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு சலசலப்பை ஏற்பட்டு திராவிட கட்சிகளும் தாவேகாவுடைய நிலையை பொறுத்துதான் முடிவெடுக்க வேண்டிய திராவிட கழகங்கள் இரு கட்சிகளையும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்திட்டாரு விஜய். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா இவர் கூட்டணி அமைக்கக்கூடியது ஒருவேளை திராவிட கழகங்களுடைய சேர்ந்து விட்டால் அது பலம், கூடுதலான பலம். அப்படி அவர் சேர்வதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு 90% வாய்ப்பு இருக்கு. இல்லங்க, இப்போ உங்க ஜோதிடம் சொல்வதை விட பிஜேபி சொல்றதே நாங்க அவரை எப்படியே அழுத்தம் கொண்டு வந்துருவோம்ன்றது அமித்ஷா சொல்றாரு. அப்படின்னா ஆருடம் சொல்றதை விட அமித்ஷா சொல்றதே உத்தேசமா இருக்குது. இல்ல அது ஆருடத்தை கணக்கு பண்ணி தானே அமித்ஷாவை இயங்குவாரு. அவங்களும் ஜாதகம் பார்த்து தானே இயங்குறாங்க. ஜாதகம் இப்போ அமித்ஷாவினுடைய கணக்கு இதுல பாக்கும்போது அண்ணாமலையை ஏன் பூஸ்ட் பண்ணல? இப்ப அண்ணாமலைக்கு பேர் இருக்கு, தமிழகத்துல பேர் இருக்கு, புகழ் இருக்கு, இளைஞர்களுடைய பட்டாளம் இருக்கு, அவர் கட்சியில உள்ளவர், படிச்சவர். ஏன் அண்ணாமலையை பூஸ்ட் பண்ணி தமிழகத்துல நிப்பாட்ட முடியல? அப்ப தமிழகத்திற்கு ஏற்ற ஜாதகம் எது? அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக ஒரு பெரிய பதவி அடைவார் இந்த தேர்தலுக்கு பிறகு. அது நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஆனா அது தமிழக அரசியலில் இருக்குமா, மொத்தத்துல
இந்திய அளவுல இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்களுக்கு இந்திய அளவுல இருக்குது. ம். ஒரு கவர்னரா கூட ஆகலாம். அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகத்துல இருக்குது. ஆனால் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு வெற்றி முகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா விஜய், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், முக்கோட்டு போட்டி தான் நடக்க போகுது. திரு எடப்பாடி அவர்கள் அவர் வந்து கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம். அவருக்கு இப்ப இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு பார்க்கும்போது 2026ல இருந்து 2028 முடியும் வரைக்கும் ஜாதகம் நல்லா இருக்கு. 28 நிலையை விடுவோம். 26க்கு அவர் முதலமைச்சர் ஆவாரா? அதுதான் எடப்பாடி சொல்ல பழனிசாமி 2026ல் முதலமைச்சர் ஆவாரா? அதான் சொல்ல வரேன். இந்த 2028ல திசை நல்லா இல்ல. ஆனா புத்தி நல்லா இருக்கு. இந்த புத்தி காலகட்டத்துல அவருடன் கூட்டணியில் பயணிப்பதற்கான கட்சிகள் எல்லாமே வரும். அப்ப எடப்பாடியோட கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சிகள், எடப்பாடி தலைமையில் அமைக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சி அமைக்கும். இப்ப ஜாதக ரீதியாக நீங்க பல விஷயங்கள உங்களுக்கு அனுபவம் இருக்கு என்ற ஒற்றை கேள்வி, 2025ல் யார் முதலமைச்சர்? 2026ல் கூட்டணி அமைப்பில் கட்சி ஆட்சி அமைக்கும். அந்த கூட்டணிக்கு தலைமையாக எடப்பாடி பழனிசாமி இருப்பார். 2028க்கு பிறகு மீண்டும் தேர்தல் வந்து மீண்டும் மறுபரிசீலனைக்கு உட்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2028ல மறுதேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதாவது அடுத்து எம்பி எலெக்ஷன் வருது பாத்தீங்களா? அப்போ இந்த தமிழக தேர்தல்களும் அதுல இணைஞ்சு மறுபடி தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கான நடைமுறையில் வர தேர்தலா, அல்லது ஆட்சி களக்கத்தில் ஏற்பட்டு குழப்ப நிலை ஏற்பட்டு கூட்டணிக்குள் சிதறுகள் ஏற்படுகிற தேர்தலா? இரண்டும் கலந்துதான். ஏன்னா இந்த ஜாதக அமைப்பு படி, எடப்பாடியார் ஜாதக அமைப்பு படி நீண்டு பயணிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்குது. சரி. ஏன்னா இடையில அவருக்கு உடல்நிலை பாதிப்பு அவருக்கும் இருக்குது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அதுவும் சேருது. அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற சூழ்நிலையும் ஒன்னா வருது. ரெண்டும் சங்கமிக்குது. அதனால அப்படி ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். 2026ல மீண்டும் ஸ்டாலின் தான் வருவாரு அப்படின்னு எல்லா கணிப்புகளும் சொல்லுது. நீங்க மாற்று கருத்து சொல்றீங்க, அதிமுக தான் வெற்றி பெறுவாருன்றீங்க. எப்படி நம்ம அதை உறுதிப்படுத்த முடியும்? அப்படி இல்லைன்னா என்ன சேலஞ்ச் வச்சுக்க முடியுமா? இப்போ வந்து நம்ம வந்து ஜாதக அடிப்படையில தான் கணிக்கிறோம். இப்ப ஜாதக அடிப்படையில தான் நம்ம ஸ்டாலினுடைய அவர்களுடைய ஜாதகத்துக்கும் எடப்பாடி அவருடைய ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஜாதக அடிப்படையில தான் பண்றோம். நம்ம சேலஞ்ச் பண்ண சொல்லல. இந்த ஜாதக அமைப்பு படி நல்லா இருக்கு. இதுக்குள்ள வந்து யார் விலகிறா யார் கூடுறா அப்படிங்கறத பொறுத்து அந்த பலம் கூடும் குறையும். ஆனாலும் உறுதியாக சொல்வேன், எடப்பாடி அவர்களுக்கே அதிக வாய்ப்பு இருக்கிறது. எடப்பாடி தான் மீண்டும் 2026ல் ஆட்சி வாய்ப்பு இருக்க வாய்ப்பு. ஆனா சிறுத்தன்மையோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப இந்த இடம் மோடி எப்படி ஆட்சி அமைச்சாரு, அந்த நிலை அவருக்கு வரும். உங்க ஜோதிட அனுபவத்துல நீங்கள் பார்க்கிற கட்டங்கள், கிரகங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும்போது 2026ல் இதுதான் அப்படின்னு ஆணித்தரமா உங்களால ஒரு ஜோதிட என்ற முறையில் என்ன சொல்ல முடியும்? 2026ல இதுதான் நடக்கும் அப்படிங்கறத நம்ம அரசியல் பூர்வமா ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் எந்த ஜோதிடரும் சொல்லல. எடப்பாடி தான் ஆட்சி அமைப்பாருன்னு அடிச்சு சொல்லியிருக்கோம். எடப்பாடி ஆட்சி அமைக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்யலாம்? அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஜாதக ரீதியாக தான் நம்ம சேலஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. ஜாதகம் என்பது வந்து இது வரும் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை வந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல, நீங்க என்ன கமிட்மெண்ட் பண்ணிக்கலாம், அது சேலஞ்ச் வச்சுக்கலாமே. அதாவது உங்க ஜோதிடத்தின் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான். என் ஜோதிடத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆமா, தேர்தல் முடிஞ்ச வரை நம்ம சந்திப்போம். இல்ல, நீங்க ஏதாவது ஒரு ஆணித்தரமா என்னுடைய கணிப்பு என்னுடைய கணிப்பு ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கெஸ்ஸிங் சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. பல வகையான ஜோதிடர்கள் உண்டு. நாடி ஜோதிடம் உண்டு, சுழி போட்டு ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு, கைரேகை பார்த்து ஜோதிடம் சொல்வது, கிளி ஜோசியம் என்று இப்படி ஜோதிட வகைகள் ஏராளம் இருக்கு. இறை சக்திக்கு மேல் மனித சக்தி இருக்கிறது என்று ஜோதிடம் நம்புகிறது என்று சொன்னால், உங்க ஜோதிடத்தின் வாயிலாக நீங்க சொல்கிறது 2026 இவர்தான் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா? அதான் நம்ம சொல்லியிருக்கேன். அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஒரு ஜோதிட கணக்குல வரக்கூடிய விஷயங்களை ஆழமா அழுத்தமா சொல்லலாம். நான் கடவுள் கிடையாது, ஜோதிடர் தான். இது நடக்கும்னு தான் சொல்ல முடியும். நடக்கலன்னா என்ன பண்றது? கடந்த முறை நீங்க சொன்னது எது நடந்தது இருக்கிறது உதாரணம் சொல்ல முடியுமா? ஏதாவது கடந்த காலங்களில் நான் கணித்தது இப்படி நடந்தது சார் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? நிறைய விஷயங்கள் தனிப்பட்ட மனிதர்கள் ஜாதகம் பார்க்க வராங்க இல்லையா? தனிப்பட்ட பிரபலங்கள் பற்றி ஏதாவது ஒரு செய்தி, ஏதாவது நான் இது சொன்னேன் இப்படி நடந்தது, அது சொன்னேன் அப்படி. ஜெயிலர் படம் செம ஹிட் ஆகும்னு சொல்லி இருந்திருக்கேன். அது படம் போட்ட முதலாளியே முடிவு பண்ணிட்டார் சார், படம் போடுவோம், நல்ல பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாரு, அதனால படம் சக்சஸ் சார். அதே மாதிரி உங்களுக்கு கூலி ஏன் போல, கூலி போயிருக்கனால ஏன் போல, அது ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் சொன்னாங்க. சரி, அரசியல்ல ஏதாவது சொல்லிருக்கீங்களா அந்த மாதிரி? இப்ப அரசியல்ல வந்து நம்ம கடந்த காலங்களை விட இந்த காலகட்டங்கள்ல சீமான் அவர்கள் அதிகமா ஓட்டு எண்ணிக்கை வருவாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம் போன தேர்தல்ல. அதே மாதிரி ஓட்டு எண்ணிக்கை வந்திருந்துச்சு. அதே மாதிரி இப்ப திமுக கழகத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதையும் நம்ம பேட்டி கொடுத்துருக்கிறோம். பழைய இதுல எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி திமுக வளர்ந்து வந்திருக்குது. முதலமைச்சர் ஆவாருங்கிறது வந்து நான் சொல்லல, மத்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். விஜய் நடித்த ஜனநாயகன் படம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டு நீதிமன்றத்துக்கும் சென்சார் போர்டுக்கும் போட்டியா நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த படம் வெளி வருமா அல்லது வரவே வராதா? பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதி வெளியே வரதுக்கான வாய்ப்பு உண்டு. பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு மேல வெளிவந்துவிடும். சிக்கல் தீர்ந்துவிடும். ஜனநாயகம் பிரச்சனைக்கான தீர்வு, சட்ட சிக்கல்கள் தீர்ந்துவிடும். நிச்சயம் கிடைக்கும். 20ஆம் தேதி படம் வெளிவரதுக்கு வாய்ப்பு உண்டு.
2026 களத்தில் 4 முனை போட்டி களம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தாண்டி வேறு ஏதாவது புதிய கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறதா? யாரும் சேராதவர்களோடு சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்ப நீங்க கேட்டீங்க, நம்ம தமிழகத்தை பொறுத்த மட்டும் அண்ணா திமுக திமுக அந்த ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்குது. இதுல ஏதாவது மாற்றம் வருமா அப்படிங்கறதான் பல கோடி இளைஞர்களுடைய கேள்வியும் பல அரசியல் ஆர்வலர்களுடைய எண்ணமும் இருக்குது. இதுல எப்படி ஒரு வாய்ப்பு அமையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா, இது ஒரு 50% வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயும் சீமானும் இணைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது நீங்க நினைக்கவே மாட்டீங்க. ம். விஜயும் சீமானும் இணைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேள் அப்படி இணைந்தால் அவர்களோடு சில குறு கட்சிகள்லாம் ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி அவர்கள் சேர்ந்தால், விஜயும் சீமானும் இணைந்தால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சீமானும் விஜயும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பாரானா யார் முதலமைச்சராக வருவார்? அது அவங்களுக்குள்ள பேசி சுமூகமா ஒரு முடிவெடுப்பாங்க. மேக்சிமம் சீமானே முதல்வராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விஜய் துணை முதல்வராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது 2.5 ஆண்டுகள் இவர்கள், 2.5 ஆண்டு அவர்களும் பேசி அது ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2026 இது சாத்தியப்படுமா? சாத்தியத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க கேட்டீங்க இல்லையா, எந்த கோணத்துல கட்சி பயணிக்குதுன்னு, இப்படியும் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி பயணித்தால் புது கட்சி தான் ஆட்சிக்கு வரும். எது எப்படி இருந்தாலும் பிறந்திருக்கும் 2026 புதிய மாற்றங்களுக்காகவும் அந்த மாற்றங்கள் ஏற்றங்களை தருமா என்பதை ஜோதிட வாயிலாக நீங்கள் பல பதிவுகள் சொன்னாலும் மக்களின் எதிர்பார்ப்பு நல்லது நடக்க வேண்டும் என்பது. நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பிறக்கட்டும் என்று சொல்லி தங்களுடைய ஆழமான கருத்துக்களையும் பதிவுகளையும் நம்மோடு பகிர்ந்து கொண்ட விஷி நாராயணன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி, வாழ்த்துக்கள் சார்.